வணக்கம். செய்திகளை உரக்க சொல்வோம். தாமோதரன்பட்டினத்தில் பாமக கிளை அமைப்பு, பாமக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை ஒன்றியம் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக ஒன்றிய செயலாளர் தர்மராஜ் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட தலைவர் சந்தானதாஸ் முன்னிலையில் தாமோதரன்பட்டினம் கிளை கழக நிர்வாகிகள் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 25க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு பாமகவிற்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தார்கள். கூட்டத்தில் தாமோதரன்பட்டினத்தில் பல்வேறு கிளைகள் அமைக்கவும் கிளை பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தாமோதரன்பட்டினம் கிளை நிர்வாகிகள் வருகிற வெள்ளிக்கிழமையே பாட்டாளி மக்கள் கட்சி கொடியை ஏற்றி தாமோதரன்பட்டினத்தில் 2 கிளைகள் அமைக்கவும் உறுதி ஏற்றுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய துணை செயலாளர் அஜித், ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ஐயப்பன், மீனவர் அணி ஒன்றிய தலைவர் ராகவேந்திரன், கிளை பொறுப்பாளர்கள் கிளை தலைவர் மூர்த்தி, கிளை செயலாளர் ஐயப்பன், கிளை துணைத் தலைவர் பாரீஸ்வரன், கிளை துணை செயலாளர் பிரபாகரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இறுதியில் தொண்டி நகர செயலாளர் ஹரிஹரன் நன்றியுரை கூறினார். வணக்கம். கட்சிகளை நம்ம இருந்து வேலை செய்ய முடியும், அது மற்ற விஷயங்களையும் நம்ம அணுக முடியும். கடற்கரை லைனில் அப்படியே பாசிப்பட்டினம் வரைக்கும் எனக்கு வந்து விசிறிப்பட்டினம் வரலும் முடிஞ்சால் கூட நம்ம அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஈசிஆரில் கொடி ஏற்றணும், அதுபோல் கிளைகளை உருவாக்கணும் அப்படிங்கிற நீண்ட நாள் எனக்கு ஆசை. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 4-5 வருஷமாச்சு நாங்கள் போயிருந்தோம் இந்த கட்சிக்குள்ள போய். ஏன் அந்த கடற்கரைக்காரில் பார்க்கக்கூடாது, மீனவ சமுதாயம் வந்து ஏன் இந்த கொடி பறக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. அப்போ மெனக்கட்டு ரொம்ப நானும் போய் எல்லா இடத்துலையும் போய் விசாரிச்சு எல்லாத்தையும் ஒரு கிளை கொடி மரத்தை அப்புறப்படுத்துறதுக்கு அரசு வந்து எவ்வளோ மெனக்கிட்டாங்க, கலெக்டர் வரைக்கும் மெனக்கிட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ரொம்ப ஒரு போராட்டம். அந்த கொடியை நம்ம கடைக்கிட்ட இருக்க அதை எடுத்துடணும் அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் என்ன செஞ்சோம்னா, எடு, போலீஸ் வந்துச்சு, தாசில்தார் வந்தார், டிஓ வந்தாங்க, எல்லாருமே ஆர்டிஓ வந்தாங்க, ஆர்டிஓ வந்து எல்லாருமே வந்துட்டு மருத்துவர் வந்து 2.5 வருஷமா இல்லை, மிகப்பெரிய எல்லாருக்கும் மனுக்கள் கொடுத்தோம், ஒன்றும் நடக்கலை, மிகப்பெரிய போராட்டம் வச்சோம். போன டிசம்பரில் நவம்பரில் பாடை கட்டி அது பாடை கட்டி ஒப்பாரியை வைத்து அழுகு போராட்டமும் மிகப்பெரிய போராட்டத்தை வச்சோம். அதுக்கப்புறம் தான் போன நவம்பர்லேயே நம்ம போட்டாங்க. ஆனால் செலவுனா பின்வாங்க செய்கிற பணி வேலைப்பாடு. இப்போ ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னா நம்ம உடனே தீர்த்து கொடுக்கணும். தீர்க்க முடியல நம்ம அடுத்தடுத்து நம்மளை கை கொடுக்கணும். உடனே போகிறோம், எல்லாரும் போகிறோம். அதனால் நாங்கள் கட்சியை வச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். மருத்துவர் வந்து அன்னைக்கெல்லாம் மருத்துவர் வந்து 2.5 வருஷமா இல்லை, மிகப்பெரிய எல்லாருக்கும் மனுக்கள் கொடுத்தோம், ஒன்றும் நடக்கலை, மிகப்பெரிய போராட்டம் வச்சோம். போன டிசம்பரில் நவம்பரில் பாடை கட்டி அது பாடை கட்டி ஒப்பாரியை வைத்து அழுகு போராட்டமும் மிகப்பெரிய போராட்டத்தை வச்சோம். அதுக்கப்புறம் தான் போன நவம்பர்லேயே நம்ம போட்டாங்க. ஆனால் செலவுனா பின்வாங்க நாங்கள் தலைமையில் நான் கேட்க மாட்டோம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம தலைமையில் நான் கேட்க மாட்டோம். நாங்கள் வேலையை ஆரம்பிச்சோம், தலைமைக்கு பிறகு தான் சொல்லுவோம். தலைமை ஏன் செய்கிறேன்னு கேட்க மாட்டாங்க. ஏன் செய்கிறேன்னு கேட்க எத்தனையோ வண்டி ஓடுது, எத்தனையோ டிராக்டர் போகுது, ஆள் முண்டனும் கண்டனமாக இருக்கிறான். இல்லை போயிட்டார் போய் எடுத்து நியூஸில் போட்டு தான் அதுக்கப்புறம் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை வட்டம் தாமோதரன்பட்டினம் கிராமத்தில் நமது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய திருவாடானை ஒன்றிய செயலர் நமது தர்மராஜ் அவர்களும் மற்றும் தம்பி ஐயப்பன் அவர்களும் மற்றும் தொண்டியினுடைய நகர செயலாளர் ஹரி அவர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடியேற்றுவது சம்பந்தமாகவும் புதிய கிளைகள் அமைப்பு சம்பந்தமாகவும் பேசப்பட்டது. வருகிற வெள்ளிக்கிழமை அன்று புதிய கொடிமரம் ஏற்றுவதும் மற்றும் கிளைகள் அமைப்பு சம்பந்தமாக பேசி முடிவெடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு வன்னியர் சங்கம்னு ஒன்று வந்துச்சு, அது சாதி ரீதியாக கொண்டு போனாங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் எல்லா கம்யூனிட்டியும் இருக்காங்க, எனக்கு தெரியும். அதில் இருக்க தலைவர்கள் மாபெரும் தலைவர்கள் தான். அதில் காடுவெட்டி குரு மட்டும் தான் இருந்திருக்கிறாப்புல. ஆனால் இப்போ உள்ள இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தா திராவிடத்தை ஒழிக்கலாம்.
கண்டிப்பா நான் அதிமுக இருக்கேன், ஓபிஎஸோட நேரடி பார்வையில் இருக்கேன். நல்லா இருந்தாலும் இருக்கணும், என்னோட சூழ்நிலைனால இருக்கேன். உங்களுக்கு சரி சரி அன்னைக்கு சூழ்நிலை போக வேண்டிய சூழ்நிலை போச்சு எனக்கு. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி வட மாவட்டங்களில் கொடியிருக்காங்க. ஆமா 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 ஒண்ணும் பண்ண முடியாது எல்லாரும் எனக்கு தெரியும். அசைக்க முடியாது அந்த மாதிரி எதுவுமே செய்ய முடியாது. சேர்க்கலன்னு சொல்லக்கூடாது, சேருங்க. ஆனா செயல்படணும். செயல்படணும். பொறுப்பை வாங்கிட்டு சும்மா வீட்டுல இருக்க கூடாது. இதுக்காகத்தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல வரோம். நாங்க அந்த பொறுப்பை வாங்கிட்டேன்னு அந்த ஒன்றிய நல்லா செயல்படுத்தலாம். இந்த கட்சியை பொறுத்த வரையிலும் நல்ல உங்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும். எல்லா இதுலயுமே நம்ம வந்து நம்மளுக்கு தான் இல்ல, எல்லாருக்குமே நம்ம எதை வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம். இப்ப அந்த விஷயத்த அவர் சொல்லி காட்டுறாருன்னா, ஒரு கொடிமரத்துக்கு நான் எல்லாரும் புடிங்கி போட்டுட்டு இருந்துருவான். உங்கடா இப்பெல்லாம் ஃபைட் பண்ணமான்னு அது இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.